ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் டு ஆல். இது நான் இன்றைக்கி ஒரு மணத்தக்காளி கீரை, அதாவது தக்காளியாக இருக்கும் பார்த்திங்களா, கருப்பு பச்சை தக்காளியாக இருக்கும். இதில் ஒரு மாதிரி வெள்ளைப்பூவும் இருக்கும். இந்த கீரை ரொம்பவே நல்லது. வயிற்று புண்ணு, வாய் புண்ணு, குடல் புண்ணு எல்லாத்துக்கும் நல்லது, அல்சருக்கும் நல்லது. இதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மத்தியானம் சாப்பாட்டுக்கு இது ஒரு நல்லாவே ஒரு சைட் டிஷ்ஷாக யூஸ் ஆகிக்கும் நம்மளுக்கு. அதுக்கு கொஞ்சம் பாசிப்பருப்பு கழுவி ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு கொஞ்சம் ஊற விட்ருக்கேன். அதுவும் இந்த கீரையும் வச்சு ஒரு அருமையான ஒரு கூட்டு செய்யலாம். பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன். இப்போ இந்த பருப்பு வேக போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். இந்த கீரை வதங்குறதுக்குள்ளே அந்த பருப்பை நல்லா வெந்துடும். பின்ன கொஞ்சம் கீரைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த கீரையோட கலர் மாறாது, நல்லா இருக்கும். இந்த வெகை காலத்துக்கு இந்த கீரை கிடைச்சா விட்டுடாதீங்க. இந்த கீரை பின்ன அந்த சோவுக்கீரைன்னு வாங்கல, அது வெந்தயக்கீரை, இதெல்லாம் நம்மளுக்கு இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. இன்கேஸ் கிடைச்சிச்சினாக்கா விட்டுட வேண்டாம். இந்த கீரை, சிறுகீரை, பாலக்கீரை இதெல்லாம் நல்லா ஹீமோகுளோபினுக்கு நல்லது. எனக்கு இந்த கீரை வயிறு புண்ணு, தொண்டை புண்ணு, பின்ன அல்சரு, குடல் புண்ணு எல்லாத்துக்குமே இது நல்லது. பாருங்க, கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நம்ம தேவைக்கேற்றாப்புல உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது தக்காளி, கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம கீரையை போட்டுடலாம். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் சொல்லி கொடுக்குறது எல்லாமே பாரம்பரியமான டிஷ்ஷு, உடம்புக்கு நல்லதும் கூட. இனிமேல் கொஞ்சம் இந்த குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் நான் மருந்துங்களும் சொல்லித்தரேன். பிறந்த குழந்தைங்களுக்கு, குழந்த பிறந்தவங்களுக்கு, கன்சீவாக இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்கள் பாட்டி காலத்து மருந்து. நான் இப்போது 60+, ஸோ அந்த காலத்து மருந்து சொல்லித்தரேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இந்த கீரையெல்லாம் எல்லோரும் செய்வோம், இல்லைன்னுட்டு நல்லா. என்னன்னா ஒருத்தர் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் செய்வோம். பாருங்கள், இப்போ கீரை போட்டேன், கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன்னு சர்க்கரை தூவிட்டோம்னா இந்த கீரை இதே கலரில் நல்லா க்ரீனிஷாக இருக்கும். இன்னும் எந்த கீரை செஞ்சாலும் நம்ம மூடி போட்டு செய்யக்கூடாதுன்னு. ஓகேவா? இதுக்கு மூடி போடாதீங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தோன்னா நம்ம அந்த பருப்பு போட்டு பின்ன கொஞ்சம் தேங்காய் பூண்டு அரைச்சி ஊற்றிட்டு, தேங்காய் பூண்டு கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைச்சி போட்டால் போதும். அரைச்சிட்டு கொஞ்சம் தேங்காய் விட்டு தாளிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். எனக்கு ஸ்பூன் ரொம்ப குட்டி ஸ்பூன் தெரியுதா? இல்லை, 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டோம்னா இந்த பச்சை கலரு மாறாமல் அப்படியே இருக்கும். பாருங்கள், கீரை எல்லாம் நல்லா வந்துடுச்சு.
தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பருப்பு போட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பெருன்னு அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். இது வந்து ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம், பின்ன வந்து காரக்குழம்பு, பூண்டு குழம்பு, மருந்து குழம்பு எல்லாத்தோடும் இது மேட்ச் ஆகிடும். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இது. இப்போ தேங்காய் போட்டுட்டேன். இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கிடலாம். இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிற காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இதுக்கு வந்து இந்த கீரைக்கு வந்து கொஞ்சம் கசப்பு இருக்கும். அந்த கசப்பு தன்மை வந்து இந்த பாசிப்பருப்பு போடுறதுனால அது கம்ப்ளீட்டாக போயிடும். மணத்தக்காளி கீரைக்கு நீட்டுன்னு இருக்க அந்த லைட்டான ஒரு கசப்பு தன்மை இது போயிடும். இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் ஒரு தோசையிலையா சப்பாத்திலையா கூட ஸ்டஃப் பண்ணி, இல்லை ஒரு சாண்ட்விச்சில் 2 ப்ரெட்டுக்கு நடுவில் இதை கொஞ்சம் வச்சு அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் சப்பாத்தியில் இதிலெல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் சீஸ் ஆர் மயோனஸ் என்னத்தையாவது போட்டு கொடுக்கலாம். பாருங்கள், இது வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு, பின்ன வந்து 2 சீரகம், கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. இவ்வளோ தான். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டிஷ்ஷு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.